டாக்டர், என் கூட ஒர்க் பண்ணுற என்னோட கொலீக் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போ பார்த்தாலும் கை கழுவிட்டே இருக்காரு. அதே மாதிரி வந்து வீடை பூட்டினோம்னா பூட்டிட்டோமா அப்படின்னு திருப்பி திருப்பி வந்து போய் அதை செக் பண்ணுறது, இப்படியே இருக்காரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதுலேயுமே நம்ம ஆஃபீஸில் வந்தாலுமே ஒரு ஃபைலை வந்து திறந்து மூடிட்டே இருக்காரு. செஞ்ச வேலையவே திருப்பி திருப்பி வந்து அவர் செய்கிறாரு. அது ஏதாவது அது வந்து உண்மையிலே மனநோய் தானா? அதை வந்து சரிப்படுத்த முடியுமா? ட்ரீட்மெண்ட் இருக்குது. நீங்கள் சொன்னப்போ ஹிஸ்ட்ரியை வச்சு பார்க்கும்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஓசிடி அப்படிங்கிற மனநோய் தான். தமிழில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அது வந்து எண்ணம் சுழற்சி நோய். ஸோ இப்போ இந்த ஓசிடிங்கிறது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். இதில் 2 காம்பனன்ட் இருக்குது. அப்சஷன் இருக்குது, கம்பல்ஷன் இருக்குது. இப்போ அப்சஷன்னா என்னென்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிற மாதிரி அந்த எண்ணங்கள் வந்து அவருக்கு தானாகவே வருதல். அதாவது என்னென்னா இப்போ அவராக யோசிக்கிறது இல்லை, அந்த சிந்தனைகள் வந்து தானாகவே அவருக்கு வருது. ஸோ அந்த தான் வந்து அப்சஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ கம்பல்ஷன் அப்படிங்கிறது அந்த சிந்தனைக்கு ஏற்ப ஒரு ஆக்ஷன் செய்கிறாருல, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கம்பல்ஷன். இப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக வாஷ் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க. ஸோ ரிப்பீட்டடாக ஹேண்ட் வாஷ் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து எதனால் ஹேண்ட் வாஷ் பண்ணுறாருன்னா அந்த கையில் வந்து ஒரு டர்ட் ஏதாவது ஒட்டி இருக்கும், ஏதாவது அழுக்கு ஏதாவது இருக்குது அப்படிங்கிறத நினச்சி தான் திரும்பி கை கழுவிட்டே இருக்காரு. ஸோ அதை வந்து அந்த டர்ட் இருக்கிறத வந்து இப்போ இந்த டர்ட் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த டர்ட் இருக்குங்கிறதுக்காக தான் திரும்பி ஹேண்ட் வாஷ் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த டர்ட் இருக்குங்கிற அந்த வர்ற சிந்தனைகள் வந்து பேர் தான் அப்சஷன். ஸோ அவர் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு பேர் தான் கம்பல்ஷன். இப்போ இதே மாதிரி நீங்கள் ஃபைல் சொல்கிறீங்க, ஃபைல் செக் பண்ணிகிட்டே இருக்காருன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த ஃபைலில் வந்து மேபி ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிக்கலாம். அதனால தான் திருப்பி ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் திரும்பி ஃபைலை செக் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அந்த ஃபைலை செக் பண்ணணும் அப்படிங்கிற வர தாட்டுக்கு பேர் தான் அப்சஷன். அவர் திருப்பி செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் கம்பல்ஷன். ஸோ இதுக்கு பேர் தான் ஓசிடின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. டாக்டர், நீங்கள் இதுக்கு வந்து இந்த வியாதிக்கு பேர் வந்து ஓசிடின்னு சொன்னீங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? இதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இந்த நிறைய ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வந்துருச்சு இப்போ மெயினாக, எஸ்பெஷலி இந்த ஓசிடிக்கு. ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இனிஷியலாக வந்து நம்ம எப்படி எவ்வளோ சிவியரிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரேட்டிங் ஸ்கேல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ரேட் பண்ணிவிட்டு எவ்வளோ சிவியரிட்டி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம மெடிக்கேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். நிறையா மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. நான் எஸ்பெஷலி அது என்ன நேம்லாம் பண்ணல, பட் யூஸ்வலாக சிபிடின்னு ஒரு தெரப்பி இருக்குது. ஸோ அது யூஸ்வலி சிபிடி நம்ம கொடுப்போம், ப்ளஸ் வந்து இந்த மெடிக்கேஷன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து எடுக்கிறப்ப தான் அவங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வரும். ஒரு மினிமம் 4 to 8 வீக்ஸ் ஆகும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு தெரியறதுக்கு. நம்ம மெடிக்கேஷன் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ அவங்க பேஷண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ரெகுலர் ஃபாலோ அப் அண்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி மச் ரெக்வயர்ட். ஸோ அவங்க ரெகுலராக ஃபாலோ அப்ஸ் வரணும். இனிஷியலாக அவங்க ட்ரீட்மெண்ட் வந்ததுலேருந்து ரெகுலராக டாக்டர் சொல்கிற டைமுக்கு ட்ரீட்மெண்ட் ரெகுலராக ஃபாலோ அப்ஸ் வரணும். வந்தால் தான் நம்ம எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது என்னங்கிறத அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டோஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேயே நம்ம டோஸ் நிறையா கொடுக்க முடியாது. ஸோ கிராஜுவலாக நம்ம இனிஷியலாக ஒரு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டு 2 வீக்ஸ் கழிச்சு வர சொல்கிறோம் அப்படின்னா எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ கிராஜுவலாக நம்ம டோஸ் இன்க்ரீஸ் பண்ண தான் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அவங்க வீக்லி ஒன்ஸ் இல்லை நம்ம வந்து 2 வீக்லி ஒன்ஸ் நம்ம வர சொல்லுவோம். அது மாதிரி அவங்க ஃபாலோ அப் வந்தாலே போதும். இதிலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும் ஆக்சுவலி. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் வரலன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். டாக்டர், இப்போ நீங்கள் ஓசிடிக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லும்போது மாத்திரைகள் வந்து நம்ம எடுத்தால் சரியாயிருன்னு சொன்னீங்க. சில பேருக்கு வந்து அது சரியாக கேட்க மாட்டேங்குது. வேறு ஏதாவது மாடர்ன் ட்ரீட்மெண்ட் எதுவும் இருக்கா? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லதாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி காமனாக எடுத்தோன்னே நம்ம மெடிக்கேஷன்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மெடிசனும் இவ்வளோ வீக்ஸ் கொடுக்கணும், இவ்வளோ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த ட்ரையல்ஸ்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 டைம்ஸ்மே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி பேஷண்ட்ஸுக்கு வந்து கேட்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸ் இங்கே வர பேஷண்ட்ஸே வந்துட்டு நிறைய இடத்துல அவங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு நிறைய மெடிசன்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த ஹிஸ்ட்ரிலாம் கொண்டு வரோம், நாங்களும் பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரக்ஸுமே ட்ரை பண்ணியிருக்கிறப்ப சில காம்பினேஷன்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ட்ரக்ஸ் அப்படியும் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, பேஷண்ட்ஸ்க்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரல, இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துமே அப்படின்னா ஸோ அதுக்கு அதர் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஃபார் எக்ஸாம்பிள் US FDA வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு சில ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதில் வந்து இப்போ அதில் முக்கியமான ட்ரீட்மெண்ட் வந்து RTMS. ஸோ RTMSங்கிறது என்னன்னா ரெப்படேட்டிவ் டிரான்ஸ்கிரானியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் டெக்னிக் வச்சு நம்ம ஓசிடிக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம். ஸோ இது வந்து எஸ்பெஷலி மெடிசன்ஸ் தனி, இந்த RTMS தனி. ஸோ மெடிசன்ஸும் கண்டிப்பாக அவங்க எடுக்க வேண்டியது வரும், கூட வந்து இந்த RTMS செஷன்ஸுமே எடுக்க வேண்டியது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓசிடிக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறது லோ ஃப்ரீக்வன்சி RTMS தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ்பெஷலி அவங்க வந்து 30 to 40 செஷன்ஸாக நம்ம எடுக்கணும். எடுக்கிறப்ப தான் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த வீக்லி நம்ம ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் 2 வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி
மாதிரி இருக்கும். ரெடியூஸ் பண்ணி தான் நிப்பாட்டணும். கண்டிப்பாக ஒரு 20 to 30 செஷன்ஸில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம ரெகுலராக நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக ரேட்டிங் ஸ்கேல்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதை வச்சு நம்ம ப்ராக்ரஸ் வந்து பார்க்கலாம். எவ்ரி 10 செஷன்ஸ் வந்து நம்ம அசஸ் பண்ணலாம் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இது நம்ம எப்படி சக்ஸஸ் ஆதா இல்லையாங்கிறது நம்ம இந்த டெக்னிக் நம்ம கொடுத்து பார்த்து தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். எஸ்பெஷலி நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு ஆப்ஷன்ஸ் இல்லாதப்ப நம்ம சிபிடி கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து இந்த சிபிடி அட்டன் பண்ணி மெடிசின்ஸும் எடுத்திருக்கு இவ்வளோ லைக் நம்ம ப்ராப்பர் ட்ரையல்ஸுமே பேஷண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டிஎம்எஸும் நம்ம ட்ரை பண்ணோம். மேபி அதில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சுன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்குறப்ப சக்ஸஸ்மே இருக்குது நிறைய பேஷண்ட்ஸுக்கு. அதே மாதிரி ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு அதுக்குமே ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்காங்க. ஸோ ரெண்டுமே இருக்குது. ஸோ பேஷண்ட் நம்ம வர்ற ஹிஸ்ட்ரி, நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஓசிடியை வந்து நம்ம மேக்ஸிமம் க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம்.